السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய இந்த தொடர் வகுப்பில் சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி 15 வசனங்கள் கற்றுத்தரும் மிக முக்கியமான முஃமின்களுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்களுடைய பண்புகள் என்ற தொடரை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தது அத்தவாது, ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியானுக்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு பண்பு தான் அத்தவாது, பணிவு, தன்னடக்கம் என்பது. பணிவு அதே மாதிரி தன்னடக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு, இன்றியமையாத ஒரு பண்பு. காரணம், அதற்கு நேர் எதிரான ஒரு மோசமான பண்பு தான் பெருமை, அகம்பாவம். இது பணிவு தன்னடக்கத்துக்கு நேரெதிரான ஒரு மிக மோசமான இழிவான ஒரு பண்பு. அப்போ அந்த பண்பை தவிர்க்கக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்ன பண்பை கொண்டு அலங்காரம் பெற்றவனாக இருப்பான்? பணிவு தன்னடக்கம் என்ற பண்பை கொண்டு அலங்காரம் பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்தை நாங்கள் என்ன செய்தோம்? அதில் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற ஒரு அடியானுடைய பண்பு தான் வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன. வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன, அறியாமை கொண்டவர்கள், மடமையாக நடந்து கொள்பவர்கள், இவர்களை முன்னோக்கினால் ஏதாவது ஒரு மோசமான செயல்பாட்டாலோ வார்த்தைகளாலோ என்ன செய்கிறார்கள்? இவர்களை முன்னோக்குகிறார்கள் என்று சொன்னால் காலு சலாமா, அவர்கள் சலாம் என்ற ஈடேற்றமான வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? சொல்லிவிட்டு நகர்ந்து சென்று விடுவார்கள். சொல்லிவிட்டு நகர்ந்து
சென்று விடுவார்கள். எனவே இந்த ஆயத்துடைய 63வது வசனத்துடைய 2வது அந்த பகுதி சொல்லக்கூடிய ரஹ்மத் பெற்ற அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்களுடைய பண்பில் மிக முக்கியமான ஒரு பண்பு தான், நம்மளை நோக்கி ஒருவர் அறியாமையாக நடந்து கொள்ளும் பொழுது நாம் மிகைத்து அந்த அறியாமையை மிகைக்கணும். எப்படி அந்த அறியாமையை மிகைக்கணும்? என்ன பண்பை கொண்டு? ஒரு சாந்த குணத்தை கொண்டு. சலாம், ஈடேற்றமான வார்த்தைகள், சாந்த குணம், இந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமாக நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை நோக்கி ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவர் மோசமான வார்த்தைகளை முன்வைக்கிறார் என்று சொன்னால் நாமளும் அவருக்கு ஈக்குவலாக பேசுகிறதா? நாமளும் அவருக்கு ஈக்குவலாக அவருடைய தரத்துக்கு இறங்கி லோ கிளாஸாக நம்ம நடந்து கொள்கிறதா? இல்லை. அப்படி என்ன செய்ய மாட்டார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள், அப்படி இருக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களை நோக்கி என்ன செய்கிறார்கள், அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மடத்தனமாக நடந்து கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், சாந்த குணத்தால் அவருடைய மடத்தனத்தை வெற்றி கொண்டு விடுவார்கள். அவருடைய மடமையை எப்படி வெற்றி கொள்வாங்க? சாந்த குணத்தால், ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளால், பேச்சால், நல்ல முறையாக ஒழுக்கமாக நடந்து கொண்டு ஒரு அறிவுபூர்வமாக அவர்களோடு நடந்து கொண்டு அவர்களுடைய அறியாமையை என்ன செய்து விடுவார்கள், மிகைத்து விடுவார்கள், வெற்றி கொண்டு விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இது என்ன குணத்தை அடிப்படையாக கொண்ட வசனம் என்று சொன்னால், ஹில்ம் அப்படிங்கிற ஒரு குணத்தை தெளிவுபடுத்துகின்ற வசனம். என்ன குணத்தை தெளிவுபடுத்துது இந்த வசனம்? ஹில்ம் அப்படிங்கிற குணத்தை என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. ஹில்ம் என்றால் என்ன? இப்போ சபர் என்றா என்ன? சபர் என்றா என்ன? பொறுமை. அப்போ பொறுமை என்றா என்ன? பொறுமை என்றா என்ன? சபர் டிரான்ஸ்லேஷன் தானே. ஏன்னா என்ன என்ன அதுக்குரிய டெஃபினிஷன் என்ன, வரைவிலக்கணம் என்ன? எப்படி சபர் என்றா நிதானமா? இல்லை, சபர் என்கிறது என்னென்னா, ஒருவர் எங்களுக்கு முன்னால் மடமையாக நடந்து கொள்கிறாரு, எங்களுடைய மோசமாக நடந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு வருகின்ற ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வது. ஹப்சுன் நஃப்ஸ் அப்படிம்பாங்க அரபில். சபர் என்கிறா என்ன, பொறுமை என்றா என்ன? எங்களுக்கு வரக்கூடிய மேலிருந்து வரக்கூடிய அந்த ஆத்திரம், அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்தினா அது பொறுமையா? இல்லை. அப்போ அதை அப்படியே என்ன செய்கிறோம், வெளிப்படுத்தாமல் அடக்கிட்டு சும்மா மௌனமாக என்ன செஞ்சிடறோம், இருந்துடும். இது என்னது? இது பொறுமை. அதே நேரத்தில் ஒருத்தர் எங்களோட மடத்தனமாக நடந்து கொள்கிறார், அறியாமையால் என்ன செய்கிறாரு, அறியாமையான மடமையாக எங்களோட நடந்து கொள்கிறாரு, மோசமான வார்த்தைகளை பேசுகிறாரு, ஒழுக்கம் இல்லாதவங்க எங்களோட நடந்து கொள்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் இவர் வந்து கொண்டு இவருக்கு வரக்கூடிய கோவத்தை மாற்றி இவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய மடமையை மிகைக்கும்படியான அறிவுபூர்வமான என்ன செய்கிறாரு, ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை பேசி அவருக்கு புரிய வைக்கிறாரு. என்ன செய்கிறாரு, அவரோடு நிதானமாக சாந்தமாக என்ன செய்கிறாரு, நடந்து கொள்கிறார். இதுக்கு பேர் தான் ஹில்ம். இதுக்கு பேர் தான் ஹில்ம் அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஹில்ம் அப்படிங்கிற இந்த பண்பை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? சஹீஹுல் புகாரியுடைய 5809வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்து அம்ஷி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். வ அலைஹி புருதுன் நஜ்ரானியுன், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று உடுத்திருந்த ஆடை ஒரு நஜ்ரான் தேசத்திலிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு நீண்ட ஒரு ஆடை என்ன செஞ்சிருந்தாங்க, உடுத்திருந்தாங்க. அந்த ஆடையுடைய விசேட தன்மை எப்படி இருக்கும் என்றால், கலியதுல் ஹாஷியதி, அந்த ஆடையுடைய போர்டர் இருக்குது, இங்கே வர இந்த கழுத்தில் இங்கே போர்டரு, வாட்டியில் வர அடி போர்டர், இது எல்லாம் நல்ல திக்னஸாக இருக்கும். நல்ல எம்ப்ராய்ட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க, மிக அழகுபடுத்தி நல்ல திக்னஸாக என்ன செஞ்சுருப்பாங்க, தைத்திருப்பார்கள். அப்படியான ஒரு நஜ்ரான் தேசத்திலேருந்து கிடைத்த ஒரு ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைய நாள் உடுத்திருந்தாங்க. நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறோம், பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபஅதரகஹு ஆராபியுன், பின்னுக்கால முதுகு பக்கத்தால் பின்னுக்கால ஒரு கிராமப்புறத்து அரபி என்ன செய்கிறாரு, பின்னால் வந்து ஃபஜஸபஹு பிரிதாஇஹி ஜப்தத்தன் ஷதீதத்தன்,
பின்னுக்கால வந்து ரசூலோட முதுகு பக்கத்துல இருந்து அந்த ஆடையை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தாரு. என்ன செஞ்சாரு? ரசூல்லாவை பிடிச்சி அப்படியே அந்த ஆடையை இழுவ எந்த அளவுக்கு அவர் இழுத்தாருண்டா, ஹத்தா நவர்து இலா சஃப்ஹத்தி ஆத்திகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய இந்த தோல் இருக்குதே, தோளுடைய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த, அதாவது இந்த தோல் பட்டையுடைய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நான் பார்த்தேன். அஸ்ஸரத் பிஹா ஹாஷியத்துல் புர்தி மின் ஷித்ததி ஜபததிஹி. அவர் கடுமையாக இழுத்ததன் காரணமாக என்ன நடந்துருந்துச்சுன்னு சொன்னால், அந்த போர்டர் அப்படி கீறிப்பட்டு நல்லா செவந்து ஒரு புண்ணாவின மாதிரி, இப்போ சாதாரணமாக லைட்டாக அப்படி ரேஷ் மாதிரி வந்தால், லைட்டாக இப்படி சொரிஞ்சா ஒரு ரேஷ் மாதிரி வந்த மாதிரி இருக்குமே, அந்த அளவுக்கு அது என்ன செஞ்சிருச்சு, ரசூலுல்லாவுடைய தோலை கீச்சிருச்சு. என்ன கிழித்த மாதிரி, ரத்தம் வரல, ஆனால் அந்த அடையாளம் என்ன செஞ்சிச்சு, தழும்பு வார அளவுக்கு அவர் என்னது அந்த இழுவையுடைய கடுமை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே இது ஒரு கண்ணியமான ஒரு நடவடிக்கையா? கண்ணியமான நம்மளோட கூட்டாளி நண்பனாக இருந்தாலே நம்ம என்ன செய்ய போகிறதில்லை. அப்படி பின்னுக்கால போய்ட்டு இப்படி ஒரு இழுப்பமா, சட்டையெல்லாம் வீகிற மாதிரியெல்லாம் இழுப்பமா? அப்போ இவர் இழுவை எவ்வளோ கடினமான இழுவையாக இருக்கும். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் மதீனாவில் நடக்கிற சம்பவம். மதீனாவில் ரசூல்லா சாதாரண ஒரு நபி மட்டுமல்ல, மதீனாவுடைய சாம்ராஜ்யத்துக்கே தலைவர் அவர். அவர் எப்படியெல்லாம் வரவேற்றாங்க மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காயில் இருக்கும் பொழுதே மதீனாவில் அவருடைய கௌரவம், கண்ணியம், அந்த நபித்துவத்துடைய அந்த வெளிப்பாடு என்ன செஞ்சிருச்சு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் உருவாகிட்டாங்க மதீனாவில். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஊரில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைவர் பாதையில் போய்கிட்டு இருக்கிறதுல பின்னுக்கால இப்படி வந்து இழுக்கிறதுங்கிறது அறிவுபூர்வமான, நல்ல ஆக்கப்பூர்வமான, நல்ல தெளிவான ஒரு மனிதன் செய்கிற ஒரு செயலா, அல்லது அது ஒரு கண்ணிய கௌரவ குறைச்சலாக பார்க்க வேண்டிய ஒரு செயலா, ஒரு அறியாமையான ஒரு செயலா? ஒரு அறியாமையான ஒரு செயல். அப்போ இப்படி நடந்து கொண்ட பொழுது கூட அப்போ சும்மாவும் இல்லை, பின்னுக்கால வந்து ஒரு இழுவண்டு அப்படி இழுத்து எடுத்துட்டு யா முஹம்மத் எப்படி சொன்னார், முஹம்மதே. அது எப்படி இருக்கும்? எல்லாரும் ரசூலா கூப்பிடுறது எப்படி? யா ரசூல் அல்லா, அல்லாஹுடைய தூதரே, யா நபி அல்லா, அல்லாஹுடைய நபியே, அப்படி கூப்பிடுற இடத்துல யா முஹம்மது அல்லாஹ் தாலா குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? இல்லை ரசூலா நீங்கள் எப்படி கூப்பிடணும்னு சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறான்? லா தஜஅலு துஆஅக்கும் கதுஆஇ பஅதிக்கும், லா தஜஅலு துஆ அர்-ரசூலி கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. சூரத்துல் முஃமினூன்ல வரக்கூடிய வசனம். நீங்கள் ரசூல்லாவை அழைக்கிறது, லா தஜஅலு துஆ அர்-ரசூல், ரசூலுலை துஆ என்று அழைக்கிறது, ரசூல்லாவை அழைக்கிறது, கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களில் ஒருத்தர் மற்றவர் அழைக்கிற மாதிரி அழைக்காதீங்க, என்ன செய்யாதீங்க, அப்படி அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாவை மட்டும் நாம் கூப்பிடும் பொழுது இன்னொரு விஷயம் இருக்குது. ரசூலுல்லாவுக்கு ஒரு பண்பு பெயரை சொல்கிறோமா இருந்தால் அது டபுள் மீனிங் தாராமல் இருக்கக்கூடாது. அதாவது உயர்ந்த ஒரு அர்த்தத்தையும் தரும், தாழ்ந்த ஒரு அர்த்தத்தையும் தரும்படியான டபுள் மீனிங்கில் பாவிக்கப்படக்கூடிய அரபு வேர்டை கொண்டு ரசூலுல்லாவை அழைக்க இயலாது. வருதா இல்லையா குர்ஆனில்? அப்போ உங்களில் ஒருத்தரை சாதாரணமாக இங்கே வாப்பா போப்பான்னு பேரெல்லாம் சொல்லி அழைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாவை அழைக்க முடியாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், டபுள் மீனிங் உள்ள வேர்டுகளை போட்டு ரசூலுல்லாவை கூப்பிடலாது. டபுள் மீனிங் தான், அதில் உயர்ந்த ஒரு அர்த்தமும் இருக்குது, தாழ்வான ஒரு சமுதாயத்தில் ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்படியான வேர்டை போட்டு மறிக்கக்கூடாது. எப்படி வருது குர்ஆனில்? சூரத்துல் பக்கரால வருது. என்னது? ராயினான்னு ரசூலுல்லாவை கூப்பிட்டாங்க. ராயி, எங்களுடைய ராயியே அப்படின்னு. அப்போ ராயி என்று சொன்ன என்ன அர்த்தம்? சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கும், சமுதாயத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கும் ராயின்னு சொல்றது. ஆட்டை மேய்க்கிறவருக்கும் இடையனுக்கும் என்ன சொல்றது அரபுல? ராயின்னு சொல்றது. அப்ப டபுள் மீனிங்ல உள்ள வார்த்தை. உண்மையிலேயே அந்த அர்த்தத்தில் கூப்பிட்டா உயர்ந்தவர் தான். ஏன்? எங்களை பராமரிப்பவரே என்ற ரஐயா என்ற அரபுல சொல்றது பிரஜைகளுக்கு. ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய பிரஜைகளுக்கு அரபுல ரஐயாங்கிறது. ராயின்ற அந்த பிரஜைகளை நிர்வகிப்பவருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த சைடால பார்த்தா நல்ல உயர்ந்த ஒரு அர்த்தம். அதை விட உயர்ந்த ஒரு அர்த்தம் இருக்குமா? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டுடைய பிரஜைகளை நிர்வகிப்பவர் என்கிற வார்த்தையை விட உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்குதா? அதே நேரத்தில் ராயி என்கிற நேரத்தில் கர்ராயி யர்ஆ ஹவுலல் ஹிமான் ஹதீஸ்லேயே வேறு மீனிங்கில் வரும். எப்படி? ஒரு வேலியை சுற்றி மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையனை போல. அப்போ ஆடை மேய்க்கிற இடையனுக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? ராயின்னு சொல்லுவாங்க. ராயில் கனம்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இது சொல்லலை, என்னைய அப்படி கூப்பிடாதீங்க இப்படி கூப்பிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் என்னைய மிச்சம் புகழாதீங்க, என்னைய நீங்கள் என்னது மேக்சிமம் நீங்கள் என்னைய கூப்பிடுறா என்னது முஹம்மது இப்னு அப்துல்லான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லது முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது தான், அவ்வளவுதான். இல்லாட்டி அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியான் என்னைய கூப்பிடுங்கன்னு என்ன செஞ்சுக்காங்க, சஹீஹ் முஸ்லிம்ல சஹீஹ் புகாரில் ரிவாயத் வருது, அப்படி கூப்பிடுங்கன்னு. ரசூலுல்லாஹ் தன்னை இப்படித்தான் நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யலை, அப்படி ரசூலுல்லாஹ் தன்னை பெருசுப்படுத்தி இருப்பண்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் தான் சஹாபாக்களுக்கு குர்ஆன் வசனங்களின் ஊடாக படித்து கொடுத்தா, உங்களில் ஒருத்தரை சாதாரணமாக கூப்பிடுற மாதிரி நீங்கள் கூப்பிடாதீங்க, டபுள் மீனிங் உள்ள ஒரு வேர்டையும் என்ன செய்ய வேணாம், நீங்கள் கூப்பிட வேணாம் அப்படின்னு. அப்போ இவர் எப்படி கூப்பிட்டாரு, யா முஹம்மத், முஹம்மதே. கிராமப்புறத்து ஒரு அரபி, கிராமப்புறத்து ஒரு அரபி. அப்போ என்ன செய்யறாரு, அப்படி கூப்பிட்டதோடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, ஃபல் தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சொன்னது மட்டும் இல்லை, யா முஹம்மதுன்னு கூப்பிட்டது மட்டும் இல்லை, இவ்வளவும் முன்னுக்கு பேசல, ஆடையை பிடிச்சி இழுத்துட்டாரு. தாராளமாக முன்னுக்கு சொல்லியாவது என்ன செய்யலாம், உங்களைய நிப்பாட்டுறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், இப்படி இழுத்தேன் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒன்றை சமாளிச்சுக்கலாம். ஆனால் அவர் அப்படி கூட சொல்லலை, பின்னுக்கையே நின்றுக்கிட்டு ஆடையை இழுத்து முஹம்மத் அப்படின்ட்டு முஹம்மதே என்று கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் பின்னுக்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, முர்லி மிம்மால் இல்லாஹில்லதி இந்தக்க, அல்லாஹ் தாலா தந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குதானே, அதாவது பைத்துல் மாலுடைய பணத்தை சொல்கிறாரு, அது யாருக்கும் சொந்தமான பணம் இல்லையே, சதக்காவாக வந்தது, ஜக்காத்தாக வந்தது, இதுகளில் சேர்க்கப்பட்ட பைத்துல் மாலுடைய பணம், அது இப்போ அல்லாஹ்க்குன்னு ஆயிடுச்சு. அப்போ அது யார்ட பணம், அல்லாட பணம், அது உங்களோட எங்கட பணம் இல்லை. அப்போ அல்லாட பணம் உங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் பைத்துல் மாலில், அதில் என்ன கொஞ்சம் தர சொல்லி சொல்லுங்க அப்படி. இதெல்லாம் நாம் ஒருத்தனை கடன் கேட்க போகிறேன்டாலே எவ்வளோ உடஞ்சி வளைஞ்சி மடிஞ்சி நம்மளை விட அதாவது இந்த உலகத்திலே நேர்மையானவன் இல்லாத மாதிரியும், நம்ம வாக்கு கொடுத்தாலே ஷொட்டாக நம்ம நிறைவேற்ற மாதிரியும் எப்படியெல்லாம் நம்ம பேசி காய்ச்சி என்ன செய்வோம், ஒருத்தனை கடன் எடுக்க சாதாரணமாக கடன் எடுக்க போனாலே, இதே ஒருத்தன்ட்ட சதக்காவாக கேட்க போனோம்னா எவ்வளோ நெல்லிஞ்சி சுள்ளிஞ்சி நம்ம என்ன செய்வோம். அப்போ இதே கேட்குறது என்னது சதக்கா, அதை எப்படி கேட்குறாரு, பின்னுக்கால இழுத்து முகம்மது பேரை வேற சொல்லி பின்னுக்கே நின்று முகத்துக்கு முன்னுக்கு நிற்காம என்ன செய்றாரு, முர் லீ மிம்மால் இல்லாஹ் இல்லது, இந்த அல்லாட பணம் தான் உங்கள்கிட்ட இருக்குது பைத்துல் மால்ல, அதை சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லிண்டு. அப்போ ஏற்கனவே 4 பேரோட முரண்பட்டு வந்திருப்பார், காசு கேட்டுட்டு எனக்குதா வந்த கோபத்தில் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு இழுத்து அப்படி என்ன செஞ்சிட்டாரு. சொன்னத்தோடையே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளோத்துக்கும் என்னது பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் யார் இருக்கிறா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இவர் இப்படி கேட்டத்தோடையே அதுக்கு பிறகுதான் ஃபல் தஃபத இலைஹி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவரை இப்படி அவர் தான் முன்னுக்கு நிற்கிறார், இல்லை நம்மளா திரும்பி யாருன்னு முதலாவது பார்ப்போம் அப்படின்னு ஃபல் தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகுதான் இப்படி திரும்பினாங்க. திரும்பினத்தோடைய முதலாவது என்ன செஞ்சாங்க, லஹிக, அவரை பார்த்துட்டு புன்முறுவல் பூத்தாங்க. என்ன செஞ்சாங்க, புன்முறுவல் பூத்துட்டு ஆட்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அமர் அலஹூ பியாத்தாயின், அவர் கேட்குறத எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அவர் கேட்குறத எடுத்து என்ன செய்யுங்க கொடுங்கன்னாங்க. இதே கோவத்துடைய முகத்தை கடுகடுவாக வச்சுக்கிட்டும் சரி கேட்குறத கொடுத்து தொலைங்கன்னு என்ன செய்யலை, அப்படி சொல்லலை, கேட்குறத கொடுத்து தொலைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லஹிக்கேண்டாலே என்ன அர்த்தம், அப்புறம் சில மனசால் என்ன செய்கிறாங்க, அவருடைய நடவடிக்கை இவருக்கு இப்படி தான் நடந்து கொள்ள தெரியும், அவர் படித்த படிப்பு அவ்வளோதான், அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான், அவருக்கு இந்த மாதிரியாகத்தான் என்னது ஆட்களோட டீல் பண்ண தெரியும். அப்போ அதுக்கு கூட நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நம்ம அவரோட ஆத்திரத்தை வெளிப்படுத்தின நல்லாவா இருக்கும். அப்புறம் சில சிரித்தாங்க, சிரித்தோடையே அவர் கொஞ்சம் என்ன செஞ்சார், அப்படி கேட்ட வேகமும் அப்போ சிரிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தருவாங்க எப்படியும் அப்படிங்கிற ஒரு லேசான மனநிலைக்கு வந்துட்டார் ரசூலுல்லாஹ். அப்புறம் அங்கே கூப்பிடுங்க, 2 பேரை கூப்பிடுங்கன்னு பைத்துல் மால்ல பொறுப்பாக பாதுகாப்பாக வச்சிருப்பாங்களே 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, அமர் லஹு பிஆத்தாயின், அவர் கேட்குறத கொடுங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்றது. அப்போ இதுலேருந்து நம்ம என்னத்தை படிக்கிறோம், இதை விட ஒருத்தன் கேவலமாக நடக்கலுமா, இல்லை இதை விட யாராவது ஒருத்தருக்கு மிக மோசமாக நடக்கலுமா. அப்போ என்னண்டா எங்களுக்கு முன்ன இது மிக இது அஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வருஷம் 63வது அந்த ஆயத்து என்னது வசனம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய முதலாவது பண்பு என்ன, தன்னடக்கம், பணிவு, பெருமை இல்லாமல், இருமாப்பு இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல் நடந்து கொள்ளும். 2வது பண்பு எங்களுக்கு என்னத்தை படித்து தருது, எங்களுக்கு முன்னால் மடமை அதிகரிக்கும் பொழுது அதை ஓல்டெக் பண்ணி மிகைக்கணும், எதால, சாந்த குணத்தால், அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடத்தையால் நாம் என்ன செய்யணும். இதே நம்ம ஒருத்தர் அறியாமையாக நடந்துட்டாரு, நாம் என்ன செஞ்சிட்டோம், வந்த கோத்தை அடைக்கிட்டு சும்மா அப்படி போயிட்டோம்டா அதுக்கு என்ன பேர், சபுர்,
பொறுமை. அதே அறியாமையை நம்ம அழகாக கண்ணியமான முறையில் அறிவுபூர்வமான முறையில் நாம் டென்ஷன் ஆகாமல் அவரை காமாக்கி நாம் அதை ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு ஹில்ம், சாந்த குணம். அப்போ அறியாமை அதிகரிக்கும் பொழுதெல்லாம் அதனை மிகைக்கும் எது? ஒரு முஃமினுடைய சாந்த குணம், ஒரு முஃமினுடைய சாந்த குணம். இதுதான் வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா அப்படிங்கிறது. இதை மாதிரி ரசூலுல்லாஹி இப்போ இது பாருங்க, இது தர்மத்தை கேட்டு வந்த முறை. இது கேட்டது என்னது? தர்மத்தை கேட்ட முறையில் இப்படி நடந்துச்சு. இதே மாதிரி ரசூலுல்லாஹுக்கே ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. சஹீஹுல் புகாரில் 2306 செய்தியாக பதிவு செய்யப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகாபாஹு. ரசூலுல்லாஹ்க்கு கடன் கொடுத்திருந்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றணும், கடன் கொடுத்திருந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடனை கேட்டு வராரு. அப்போ ரசூலுல்லாஹ் கடன் எடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்கண்டா, நான் உங்களுக்கு இந்த கடனை திருப்பி தருவேன், எடுத்திருந்தது ஒரு ஒட்டகம் உண்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த கெமலை நான் திருப்பி தருவேன், எனக்கு என்ன செய்யணும், பைத்துல் மாலுக்கு கனிமத்தாகவோ சதக்காவாகவோ அந்த மாதிரி எதாவது கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், நான் திருப்பி ஒரு ஒட்டகமே நான் என்ன செய்வேன், திருப்பி தருவேன் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்த செய்தி என்ன செய்து இப்போ அவரே கேள்விப்படுது. அப்போ வாராரு, வந்தவர் அந்த நீங்கள் எடுத்தீங்க வந்தால் தாரேன்னு சொன்னீங்க, இப்போ இருக்குது போல் எடுக்கலுமா என்று அழகாக கேட்கலாம் தானே? கேட்டால் எப்படியும் கிடைக்க தானே போகுது. அவர் எப்படி கேட்டார்ண்டா, கடுமையான வார்த்தைகளை எடுத்து பேசினார். அந்த குர்ஆனில் வருது கலீதுல் கல்ப், கடுமையான முறையில் ஆட்களோடு நடந்து கொள்வது, இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்றேன். இதுமாதிரி மிக காரசாரமான வார்த்தைகளை என்ன செஞ்சார், பேசினார். எந்த அளவுக்கு அவர் பேசினார்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, விளங்குதா? எந்த அளவுக்கு அவர் இவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் தரமாட்டேன் இப்போ இல்லை அப்படியே சொன்னாங்க. வந்து கேட்க ஸ்டார்ட் ஆக்கினத்தோடையே காரசாரமாக தான் பேச ஸ்டார்ட் ஆக்கினார். அதுவும் பக்கத்தில் சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு காரசாரமாக பேசினார்னா, ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபுஹு, சஹாபாக்களோட மனமே உடஞ்சி போகிற அளவுக்கு சஹாபாக்கள் சோர்ந்து போனாங்க, கவலையால் தொய்ந்து போனாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சார், பேசினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார். விளங்குது, சஹாபாக்கள் இப்போ மாற்றம் வருது, இவர் ஓவராக பேசிக்கிட்டு போகிறாரு, இடையில யாராவது என்ன செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு, பாயிரத்துக்கு வாய்ப்புண்டு அவட முகத்தில். அப்போ அதுக்கு முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தஅூஹு. சஹாபாக்களை பார்த்தாங்க, கொஞ்சம் கோவம் படுற மாதிரி, சஹாபாக்களுக்கு கோவம் வர மாதிரி ஏசுறது ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தஅூஹு, அவரை விட்டுருங்க ஒன்றும் பேச போவானா. ஃபஇன்ன லி சாஹிபில் ஹக்கி மகாலா, அவர் தந்தார், அவர் தந்ததை அவர் கேட்கும் பொழுது என்னது, அவருக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உரிமை இல்லை. இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குதா? இப்படி ஆகலாத அடுத்தவன் பார்த்து கவலைப்படுற அளவுக்கு மனவேதனைப்படுற அளவுக்கு பேசலாமா? அப்படி பேச இயலாது. இந்த வட்டியை தண்டு பேங்க்கில் லோனை தண்டு வந்து கிளின்னு கிழிச்சு கேட்டு எடுத்துகிட்டு போனால் அது எடுத்தவனுக்கு கட்டாயம் வேணும், எடுத்தவனுக்கு கட்டாயம் அது வேணுமே வேணும் தான். இந்த எடுத்தது யாராத்தையே வட்டியவே. அப்போ அதில் இந்த ஏச்சு பேச்செல்லாம் எப்படியுமே வரும் தான். ரசூலுல்லாஹ் எடுத்தது கடன், திருப்பி எனக்கு வந்தால் தருவேன்னு சொல்லியே எடுத்தாங்க. வந்து இருக்குது, வந்து கேட்டால் எப்படியும் கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இவர் கேட்குற ஸ்டார்டிங்கே என்ன செஞ்சிட்டார், காரசாரமாக பேசுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய அந்த கோவத்தை ஆத்திரத்தை வெளிப்படுத்திடுவாங்களோட பேசுகிற தஅூஹு, வானா விட்டுருங்க. ஃபஇன்ன லி சாஹிபில் ஹக்கி மகாலா, அவருக்கு கேட்குற அந்த உரிமை இருக்கிறதுனால அவருக்கு பேசுகிறதுக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்குது, விட்டு போடுங்க. தூஹு சின்ன மிஸ்ல சின்னிஹி, அவர் எதை மாதிரியான வயசில் எந்த மாதிரியான சைஸில் தந்தாரோ அந்த வயசுக்குரிய அந்த ஒட்டகத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் எடுத்திருந்தாங்க ஒரு நாக்கா உண்டு, அதாவது பிள்ளை பெற்று தரக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஒட்டகத்தை தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் உங்களுக்கு தந்த மாதிரி அந்த ஏஜில் அந்த வயசில் நாங்கள் பார்த்தோம், ஆனால் இல்லை அம்சல மின் சின்னிஹி, எங்கள்கிட்ட வந்திருக்கிறதுல ஈக்கிறது எல்லாமே அவர் தந்தத்தை விட நல்ல குவாலிட்டி சாமான் தான் இருக்குது. அவர் தந்தத்தை விட நல்ல அவங்களுக்கு விளங்கும். அந்த மடிகளை பிடிச்சி பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கே விளங்கும், இது எவ்வளோ பால் கறக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ தரும், இது எப்படி பிள்ளையே ஈண்டக்கூடியது, எவ்வளோ எத்தனை இதில் உடம்பு நல்ல கொழுத்து பெருப்பமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ சொன்னாங்க, அவர் தந்தத்தை விட சிறந்தது தான் எங்கள்கிட்ட இருக்குது, என்ன செய்ய அப்படின்ட்டு. இவ்வளோ பேசினவருக்கு நாமளும் கட்டன் ரேட்டாக தான் நடக்கணும், அப்படி என்ன செய்யலை. இவ்வளோ கேவலமாக பேசலுமா இருந்தால் அப்போ இவனோட கட்டன் ரேட்டாக தான் நடக்கணும். அப்படி பார்த்தாங்களா ரசூலுல்லாஹ்?
ரசூலா அப்படி பார்க்கல. ரசூலா சொன்னாங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் விளக்கமும் சொன்னாங்க. அவரோட முன்னுக்கே சார் அதை விட சிறந்ததுக்குதா அவ கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஃபஇன்ன மின் ஹைரிக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா? அஹ்சனக்கும் கதாஅன், அஹ்சனக்கும் கதாஅன், கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது மிக அழகான முறையில் என்ன செய்கிறாரு, நிறைவேற்றாரு. அவர் தான் என்னது இந்த இடத்துல எப்படியுமே யார் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன்ங்கிறது ரசூலா எப்படி சொன்னாங்க? அவர் ஏண்டா அவர் கேட்ட முறையும் பிழை, கேட்கறதுக்கு உரிமைக்குங்கிறதுக்காண்டி அப்படியா கேட்கறது, கேட்ட முறையும் பிழை. அடுத்தவங்க ஆத்திரப்படுற அளவுக்கு, மனவேதனைப்படுற அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசி கேட்டார். சரி பரவாயில்ல, நம்ம கொடுக்குறதையும் சிறந்ததாக என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். எப்போவுமே நாமளே சிறந்த மனிதனாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். எப்போவுமே என்ன செஞ்சிருவோம், நாமளே. அப்போ அந்த நீ இவ்வளோ இறங்குறியா, உன்னைய விட எனக்கு லோ கிளாஸாக இறங்க தெரியும்டான்னு அப்படி இறங்க பார்க்குறேன், அப்படி இறங்க பார்க்குறேன். ஒரு முஃமின் அப்படி இருப்பானா? ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், அப்படி இருக்க மாட்டான். அப்போ இந்த பண்புகள் எல்லாம் என்னத்தை எடுத்து காட்டுதுன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹில்ம், சாந்த குணம், தனக்கு முன்னால் மடமை அதிகரிக்கும் பொழுது அதை ரசூலுல்லாஹ் எப்படி ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா வாயை பற்றிட்டு அப்படி பொறுமையாக அப்படி போகிறது அது ஒரு பண்பு, அது ஒரு சிறந்த பண்பு தான். ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த பண்பு என்னது, அவருக்கு எங்களுடைய நல்ல தரத்தை நாம் வெளிப்படுத்தி காட்டுறது. அந்த இடத்துல நீ இப்படி நடந்து கொள்றியா, நான் எவ்வளோ சிறந்தவனுங்கிறத நான் உனக்கு என்ன செய்கிறேன், காட்டுறேன் பாரு அப்படின்னு தன்னுடைய உயர்ந்த குணத்தை, தன்னுடைய நல்ல அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடத்தை என்ன செய்யணும், காட்டணும்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதிங்கிறத நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சுனனு அபீ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் சொன்ன 5225வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஜார் இப்னு ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் அல் அபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஜார் இப்னு ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் அல் அபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உண்டு. அந்த வஃப்து அப்துல் கைஸுடைய அந்த கூட்டம் இஸ்லாத்தை என்ன செய்ய, அந்த படிச்சுட்டு போகிறதுக்கு, ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, வாராங்க, இல்லைங்கடா. அப்போ வந்த நேரத்தில் நிறைய வஃப்துகள் வந்துச்சு. ஒரு காலத்தில் நிறைய பேர் கூட்டமாக ஒரு இடத்துலேருந்து வந்து ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனாங்க. அந்த சீசனில் வந்த என்னது குரூப் தான் இந்த வஃப்து அப்துல் கைஸுடைய அந்த கோத்திரம், அந்த கூட்டமாக வந்தாங்க. வந்த நேரத்தில் அந்த ஜார் இப்னு ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் அல் அபதிங்கிறவர் சொல்கிறாரு, லம்மா கதீம்னல் மதீனாக்கு வந்து இறங்கினோம் ரசூலுல்லாஹ்வை காண்றதுக்கு. வந்து இறங்கினத்தோடையே நதபாதர் மின் ரவாஹிலினா, ஒட்டகத்தை நிப்பாட்டினது பாதி, நிப்பாட்ட பாதியா என்னது பாஞ்சி அடித்து இறங்குறது. ரசூலுல்லாஹ் இப்போ வந்து ஒரு கூட்டம் கொண்டு வந்தால் ரசூலுல்லாஹ் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி வருவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி முன்னுக்கு வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கண்டத்தோடையே ஒட்டகத்துலேருந்து இறங்கினது பாதி, நிப்பாட்டினது பாதியா பாஞ்சி அடிச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சோம், ரசூலுல்லாஹ் கிட்ட போனோம். சிலர் கையை எடுத்து மோந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய. எங்களில் சில ஆட்கள் கையை மோந்தாங்க, சிலவங்க காலை மோந்தாங்க, சிலவங்க என்ன செஞ்சாங்க, காலை மோந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அஷஜ் என்று அல் முன்சிருல் அஷஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்களில் இருந்தார். அவருடைய ஒட்டகம் தான் ஃபர்ஸ்ட்டுக்கே போய் நின்றதும் கூட. பின்னுக்கு இருந்தவங்கெல்லாம் ஓடி போனாங்க, என்னதுக்கு, ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், கையை மோந்தாங்க, காலை மோந்தாங்க. ஆனால் முன்னுக்கே இருந்த அவர் பொறுமையாக இறங்கினார். என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் கண்டத்துக்காண்டி நிப்பாட்டாத பாதியா பாஞ்சி அடித்து கொண்டு அப்படியெல்லாம் போல அவர் மெதுவாக இறங்கினார். அவருடைய அந்த கோட்டை ஒன்று இருக்குமே போடுறதுக்கு, அந்த கோட்டை என்ன செஞ்சார், எடுத்து அப்படி மேலால் அப்படியே போட்டுட்டு பொறுமையாக வந்து பாஞ்சி அடிச்சுட்டு போனவங்க எல்லாம் மோந்து முடிங்க, மொத்தம் கொடுத்து முடிங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சு முடிங்க என்று ஒரு ஓரமாக நின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் இவ்வளவு பேர் வந்து மோதத்தையும் என்ன செய்யலை, பெருசாக இது பண்ணலை, அவரை பெருசாக இது பண்ணலை. இவர் ஒரு ஓரமாக நிற்கிறது ரசூலுல்லாஹ் கவனிச்சா. அப்போ நம்ம என்ன செய்வோம், பாரு பெருமையாக பாரு வேண்டாம், இவ்வளோ பெரியத்தனை எனக்கு, அவ்வளோ பேர் போகிற நேரத்தில் ஓரமாக நிற்கானே அப்படி தான் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா என்ன செய்வோம், பாரு காக்கா பிடிக்கிற வல்லல கூஜா தூக்கிறத பாரு அப்படி தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பாஞ்சடிச்சு போய் கையம் வந்து காலம் வந்தா. ஆனால் அவரும் அவரோட பாட்டில் ஒரு ஓரமாக நின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பார்வை யாரில் மேலே விழுந்துச்சு, இந்த அல் முன்சிருல் அஷஜ்ஜிட மேலே தான் விழுந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இவரை பார்த்துட்டு அவர் மெதுவாக உடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட மெதுவாக வந்தார், வந்து சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு பதிலாக சொல்லிட்டு அவரை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலுஹு. உங்கள்கிட்ட ரெண்டு பண்பு இருக்குது, அந்த ரெண்டு பண்பும் அல்லாஹ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் என்ன செய்யும், ரொம்ப அல்லாஹ்வோட தூதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதோடையே அவர் உடனே கேட்டார், அன அத்தஹல்லகு பிஹிமா அம் ஜபலனி அல்லாஹு அலைஹிமா.
அந்த ரெண்டு பண்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ரெண்டு பண்பும் என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் ஹில்மு வல் அனாத்து. அல் ஹில்மு வல் அனாத்து. எது ஹில்ம்? அடுத்தவர்கள் அறியாமையாக நடந்து கொண்டாலும் கூட உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? நீங்கள் அதை அமைதியாக, சாந்தகுணமாக, அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக அதை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க இருக்குது. அடுத்தவர்களுடைய அறியாமையை குறை காட்டி அதை கீழ்த்தரமாக பேசி அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அதை ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? அல் அனாத், நிதானம். என்னது? நிதானம். நீங்கள் எல்லாரும் அவசரப்பட்டீங்கன்னா சரி செஞ்சு முடிங்க, நான் மெதுவாக வரேன். என்னது? நிதானம். பதட்டமின்மை, தடுமாற்றமின்மை, பதட்டமின்மை. இது ரெண்டும் இது ரெண்டும் என்னது? உங்கள்கிட்ட இருக்கிற அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற பண்பு. அப்போ அவர் கேட்டார், இந்த ரெண்டு பண்பும் அத்தஹல்லகு பிஹிமா, நான் சின்னத்துலேருந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகி நான் அப்படி எடுத்துக்கொண்ட பண்பா, இல்லைன்னா ஜபலனி அல்லாஹு அலைஹிமா, அல்லாஹ் என்னில் இந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறானா. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என்ன நாம் ஒருத்தரோட சாஃப்டாக நடக்கிறேன்டா கூட என்ன வேணும், அதுக்கு நாமளாக நினைச்சா முடியுமா? அது அல்லாஹ் தாலா நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மள அதை உருவாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல், அப்படி இல்லை, நீங்கள் அதை உங்களுக்குள்ளுக்க பயிற்சி செஞ்சு உருவாகி கொண்டது அல்ல, நீங்கள் உங்களோட அனுபவத்தால் அதால் நீங்கள் உங்களுக்குள்ளுக்க வந்த பண்பு அல்லாது, அது ஜபலக்கல்லாஹு அலைஹிமா, அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களில் அந்த பண்பை தந்திருக்கிறான். அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த பண்பை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை கேட்ட உடனே அவர் உடனே சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜபலனி அல்லாஹு அலா ஹுல்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹுக்கே எல்லா புகழும். எப்பேற்பட்ட அல்லாஹ், அவனும் அவனுடைய தூதரும் விரும்பக்கூடிய இரண்டு நல்ல சிறந்த குணங்களை என்னிலே படைத்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ் புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்து இந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விளங்கணும் என்னென்னா, நம்ம இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்களாக நாங்கள் இருந்தால் எங்களில் காணப்பட வேண்டிய முதலாவது பண்பு அடக்கம், பணிவு. இரண்டாவது பண்பு, நமக்கு முன்னால் மடமை அதிகரிக்கும் பொழுது அதை நாங்கள் என்ன செய்யணும், சாந்த குணத்தால், நிதானமான குணத்தால், அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக நாங்கள் அதை என்ன செய்ய தெரியணும், நம்ம மிகைக்க தெரியும். நம்மனும் மடத்தனமாக நடந்தால் அது சரியாக இருக்குமா, ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்குமா, ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்குமா, இருக்காது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட சொல்கிறான், என்னது, வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, நீங்கள் பிறரை அவங்க நடந்து கொள்ளக்கூடிய மடமையான நடத்தையை, அறியாமையான செயல்பாட்டை என்னது நீங்கள் தக்ஃபிரு என்ன செஞ்சுறீங்க, மன்னித்து விடுங்கள் என்று மட்டுமா குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. வ தஸ்ஃபஹு, இதுதான் உச்சக்கட்டமான ஒரு மனிதனுடைய அந்த ஹில்ம் என்கிற சாந்த குணத்துடைய வெளிப்பாடு. என்னது? வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு, அவர் மன்னிப்பார், மன்னிப்பது மட்டும் இல்லை, அடுத்ததாக அவர் நடந்து கொண்ட அந்த முறைக்குதே அதை என்ன செஞ்சிருவார், தஸ்ஃபஹுன்னு சொன்னால், சஃபஹன்ற அரபில் சொல்கிறே ஒரு அடையாளத்தை அழிக்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் செஞ்ச செயலை கூட மறந்துடுவார். இது அப்படி இல்லை, மன்னிப்பு கேட்க வந்தாலும் ஏதாவது தவறு செஞ்சுட்டு மன்னிப்பேன் ஆனால் மறக்க மாட்டேன் மச்சான், நீ செஞ்ச வேலையை மௌத்து வரைக்கும் மறக்க மாட்டேன், நீ மறக்கிற மாதிரியா செஞ்சாய், மன்னிப்பேன், அல்லாவுக்காண்டி நான் மன்னிச்சிடுறேன், சரி பரவாயில்ல, ஆனால் உன்னை பார்க்குற நேரமெல்லாம் எனக்கு எத்தனை ஞாபகம் வரும். அப்போ இது முழுமையான மன்னிப்பா இல்லை, அது முழுமையான மன்னிப்பா அது இல்லை. ஒரு முஃமினா இருந்தால் அப்படி இருப்பானா? ஒரு உண்மையான இஹ்லாஸ் உள்ள, இறையச்சமுள்ள, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து வாழ்ற ஒரு மனிதனாக இருந்தால் அவன் அப்படி இருப்பானா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அலாதியான ரஹ்மத் ஒன்று கிடைச்ச ஒரு மனிதனாக இருந்தால் அவன் அப்படி இருப்பானா? அவனால் அப்படி இருக்க முடியாது. அவன் என்ன செய்வான், மன்னிச்சிடும். அவனே ஒருவேளை ஞாபகப்படுத்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், என்னாலே உனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு தானே என்றாலும், அதை நான் எப்போவோ மறந்துட்டேன், எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், விட்டு போடு அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பார். நானே மறந்துட்டேன், நீ என்னத்துக்கப்பா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு என்ன செய்வார் அவர். அது அப்படி அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே என்ன செஞ்சு தட்டிடுவார். அப்போ இதுதான் யாராக இருக்கும், இதுதான் ஹில்ம். ஹில்ம்ங்கிறது அதனுடைய உச்சகட்டம் என்ன செய்யும் அப்படி. அதனால தான் பாருங்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய பராமரிப்பு கீழே இருந்த மிஸ்தஹ் இப்னு உஸாஸா என்று சொல்லக்கூடிய ஒருவர், மிஸ்தஹ் இப்னு உஸாஸா என்று சொல்ல, அவர் ஒரு சஹாபி. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹுக்கு யூதர்களும் முனாஃபிக்களும் அந்த கதை கட்டின நேரத்தில் இவருடைய வாயும் என்ன செஞ்சிருச்சு, முந்திரிச்சு, அவசரப்பட்டுருச்சு. அவரோட வாயும் என்ன செஞ்சிருச்சு, அவசரப்பட்டுருச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரப்பட்டாங்க. ஆத்திரப்பட்டு சொன்னாங்க, நம்மட வீட்டில் திண்டு படுத்து எலும்பி நம்மட பராமரிப்பை கீழே முழுக்க முழுக்க இருந்து நம்மட மகளுக்கு நீங்கள் இப்படி கழிச்சிட்டீங்களா, இன்னும் இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், இது பிறகு சத்தியமான ஒருவாவும் தர மாட்டேன், ஒருவாவும் ஒரு பிடி சோறும் தர மாட்டேன் என்றார். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினது, வைன் தாஃபு வ தஸ்ஃபஹு, அல்லாஹ் தஆலா என்ன இறக்கினான், நீங்கள் மன்னிங்க, நீங்கள் அதை மறந்துடுங்க,
அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து தவறு செய்து அல்லாஹ் உங்களைய மன்னிக்கணும் மன்னிப்பு தரணுங்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அங்கே விரும்புறீங்கன்னா ஏன் உங்களுக்கு இங்கே அதை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கேட்டதோடையே இவர் உடனே என்ன செஞ்சார்? நான் மன்னிச்சிட்டேன் என்று மட்டும் சொல்லிட்டு விட்டாரா? ஒரு முறை தான் ஒரு முஃமின் என்ன செய்யலாம், தீண்டப்படலாம், திரும்ப உடனே வீட்டுக்குள்ளே எடுத்து போட மாட்டேன், ஆனால் பழசெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரா? என்ன செஞ்சார்? அவர் அதுக்கு பிறகு திரும்ப அவருடைய பராமரிப்பை மீட்டினார். அவருக்கு அந்த சிந்தனை வராத அளவுக்கு குறையில்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சு கொண்டாரு. அதே மிஸ்தஹ் இப்னு உசாசாவோட என்ன செஞ்சார்? நடந்து கொண்டாரு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியில் மிஸ்தஹ் இப்னு உசாசா இப்படி பேசி திரிகிறது யாருக்கு தெரியாது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் மிஸ்தஹ் இப்னு உசாசாவோட உம்மாவே ஆயிஷா ரலியல்லாஹு டாய்லெட்டுக்கு அந்த சீசனில் அந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அழுகையும் அதுவுமா இருக்கிற நேரத்தில் பாத்ரூம் போகணும். அப்போ தனியாக பாத்ரூம் போக இயலாது. மிஸ்தஹ் இப்னு உசாசாவோட உம்மா தான் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க பாத்ரூமுக்கு. அப்போ அந்த நேரத்தில் மிஸ்தஹ் இப்னு உசாசாவோட உம்மா சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தாயிஷ மிஸ்தஹ் நாசாமா தான் போகணும்ன்றாங்க. சஹீல் புகாரில் வர செய்தி. உம்மா என்ன சொன்னாங்க? மிஸ்தஹ் நாசமாக தான் போகணும், மிஸ்தஹ் நாசமாக தான் போகணும். உம்மா சொன்னேன், ஏன்னா நீ தூய்மைங்கிறது மிஸ்தஹுக்கு தெரியாத, மிஸ்தஹுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த வீட்டிலே வளர்ந்தவன், உன்னோட வாப்பாட பராமரிப்பு கீழே இருந்தவன். அப்போ அவனுக்கு தெரியாட்டி அப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா தசுப்பு, அவருக்கு ஏசாதீங்க, ஃபஇன்னஹு மின் அஹ்லி பத்ர், ஏன்னா அவர் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அல்லாஹு தாலா பத்ரில் கலந்து கொண்டவர்களுடைய பாவங்களை என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மிஸ்தஹ் இப்னு உசாசாட உம்மாக்கு. அப்போ உண்மையிலே தெரியும், ஏண்ட மான விஷயத்தில் நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறேன், அல்லாஹ் தாலா என்னைய ரசூலுக்கு மனைவியாக செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறான். ஏண்ட வீட்டில் வளர்ந்த ஒரு ஆள், என் வாப்பாட்ட சாப்பிட்ட ஒரு ஆள், என் வாப்பாவுடைய பராமரிப்புகளை முழுக்க இருந்த ஒரு ஆள் எனக்கு சொல்கிறேன்னா மற்றவங்க சொல்கிறத விட அது எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய வருத்தமாக இருந்தும் அவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்க, அவங்க எமோஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கல. அல்லாவே அவங்களை என்ன செஞ்சிருக்கிறான், பத்ரில் கலந்து கொண்டவங்கன்னு மன்னிப்பு கொடுத்திருக்கிறான். நாம் அப்படி அவருக்கு ஏசையிலுமா? அவர் நம்மளோட மடத்தனமாக தான் நடந்து கொண்டாரு, நம்மளை பற்றி தேவையில்லாத மாதிரி பேசி திரியிறாரு. என்னையை பற்றி அவருக்கு தெரியாட்டி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை வீட்டிலே வளர்ந்தவர், என்னை வாப்பாட பராமரிப்புகள் இருந்தவர். அப்படி இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த மார்க்கம் தான் என்ன செஞ்சிச்சு, எப்போவுமே குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கம் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டுச்சு, எல்லா சந்தர்ப்பங்களையும் முன்னுக்கு வந்துச்சு. அப்போ உடனே சொன்னாங்க, லா தசுப்பு, அவருக்கு என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க. ஏன் ஃபைன்னஹு மின் அஹ்லி பத்ர், அவர் பத்ர் வாசிகளில் உள்ளவர், அவருக்கு ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்திகளை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன எடுத்து காட்டுது, ஒரு முஃமின் தனக்கு அநியாயங்கள் நடக்கும் பொழுது, தன்னோடு மடமையாக ஒருத்தர் நடக்கும் பொழுது, கேவலப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் நடக்கும் பொழுது இவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாரா? அப்படி என்ன செய்ய, அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு என்னது கேவல அதுக்கு அதை விட மோசமாக இவர் நடந்து கொள்ள பார்ப்பாரா? இல்லை. இவர் என்ன செய்வார், இவர் சார்ந்த குணம், இவர் என்ன செய்வார், அமைதியான குணத்தால் இவர் அதை என்ன செய்வார், அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அதை என்ன செய்வார், அதை ஃபேஸ் பண்ணுவார். அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், அதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அறியாமையில் உள்ளவர்கள், மடையர்கள், அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் காலு சலாமா, இவர்களுடைய வார்த்தை எப்படியா இருக்கும், வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு போகிறதாக மட்டும் இருக்காது. அது அவர்களுக்கு என்ன செய்ய வைப்பார்கள், அழகான முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் நிதானமான முறையில் அவர்களுடைய தவறை என்ன செய்வார்கள், உணர்த்தி காட்டுவார்கள், புரிய வைப்பார்கள். அப்படிங்கிற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஏறத்தாழ இந்த 15 வசனங்கள்லையும் 14 விசேடமான பண்புகளை அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்களுடைய பண்புகள் என்று அல்லாஹு தாலா வெளிச்சம் போட்டு காட்டுறான். அப்போ அந்த பண்புகளில் முதலாவது பண்பு தான் நாங்கள் என்ன படித்தோம், அடக்கம், தன்னடக்கம், எனது பணிவுத்தன்மை அப்படிங்கிறது. அப்போ இன்றைய தினம் நாங்கள் பார்த்த மிக முக்கியமான பண்பு என்ன, மடமை தங்களுக்கு முன்னால் அதிகரிக்கும் பொழுது அதனை சார்ந்த குணம் என்ன செய்துவிடும், மிகைத்து வெற்றி பெற்றுவிடும். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தாலா
நமக்கு இந்த சிறந்த பண்புகளுடையவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.